Hey friends, welcome back to our channel Sultana Kitchen. இன்னைக்கு நம்ம வந்து ஃபுல் டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. சண்டே நான் வந்து மார்னிங்கே எழுந்து ரெடி ஆகிட்டு ஒரு 8 மணிக்கா வந்து ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டேன். சரி என்ன வாங்கணுன்ட்டு ஐடியா இல்லை, போய் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் தான் நானும் இவரும் வந்து கிளம்பிட்டோம். மீன்லாம் வந்து நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்க. சரி எங்களுக்கு வந்து வஞ்சர மீன் வாங்கிக்கிட்டோம், பிரியாணி பண்ணலாம் அப்படின்ட்டு. வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அவர் கேட்டார், என்ன யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களா அப்படின்ட்டு. அப்படியே வந்து வீடியோ எடுக்க சொன்னாங்க. சரி 2 பேரையும் எடுத்து முடிச்சுட்டு, ஏன்னா அவங்க வந்து வீடியோவில் பார்க்கணுன்னு சொன்னாங்க அவங்கள. சரி நாங்களும் அவங்கள எடுத்து முடிச்சுட்டு சரி கட் பண்ண வந்து வஞ்சரம் கொடுத்துட்டோம். கட் பண்ணி உள்ளேயே கட் பண்ணி முடிச்சுட்டு நாங்களும் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் இளநீரை பார்த்தோன்னே குடிக்கணும் போல தோணுச்சு. சரி வாங்கி குடிச்சிட்டு காலையிலேயே வந்து எழுந்தோடனே இளநீர் குடித்தா ரொம்ப நல்லது நம்ம ஃபேஸ்க்கு. குடித்து முடிச்சுட்டு வீட்டுக்கும் வந்துட்டோம். நாங்கள் வீட்டுக்கு வந்தோடனே சரி பாப்பா வந்து ரெடி பண்ணணும். எங்கேனா பாட்டி வீட்டுக்கு போவாங்க அவங்க, சண்டே ஆனாலே பாட்டி வீட்டுக்கு போயிடுவாங்க. சரி அவங்கள ரெடி பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட் தோசை போட்டுட்டேன். ஏன்னா அந்த ஒரு தோசையும் சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க. ஒரு தோசை சாப்பிட வைக்கிறதுக்குள்ளே நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். அழுதுகிட்டே இருந்தா, தோசை போடவே விடலை. சரி அவளை தூக்கி வச்சுட்டு தான் நான் போட்டுட்டு இருந்தேன் தோசையும். 2 பேருமே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. அவங்களையும் அனுப்பி விட்டுட்டு நான் வந்து இருக்கிற பாத்திரம் எல்லாமே வந்து வாஷ் பண்ணிவிடுவேன். ஏன்னா வந்து மீன் வாங்கிட்டு வந்தாலே வந்து எல்லா பாத்திரம் வாஷ் பண்ணிட்டு தான் எப்போவுமே வந்து மீன் வாஷ் பண்ணுவேன். சரி எல்லாமே முடிச்சுட்டு மீன் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு 10 o'clock நின்றுருப்பேன். எல்லாமே வந்து கொஞ்சம் வவ்வால் மீனும் வாங்கியிருந்தேன். சரி ஃப்ரை பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதுவும் வாஷ் பண்ணிவிட்டு உப்பும் வந்து காலி ஆகிடுச்சி. அதுவும் வந்து வாஷ் பண்ணிட்டேன். ஜாடியும் வாஷ் பண்ணிவிட்டு மசாலாலாம் தடவி வச்சுட்டேன் மீனுக்கு. இன்றைக்கி வந்து ஃபிஷ் பிரியாணி தான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறேன்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் நான். ஃபஸ்ட்டு வந்து நான் மசாலாலாம் தடவி அது வந்து கொஞ்சம் 2 hours ஆச்சு நல்லா வந்து ஊறணும். அப்போ தான் வந்து பிரியாணியில் வந்து டேஸ்ட்டாக இருக்கும்ன்ட்டு நான் வந்து மசாலா தடவி வச்சுட்டேன். மிஷின்லேயும் துணி போட்டுட்டு எனக்கு வந்து சூடாக ஒரு கப் காஃபி போட்டுட்டேன். எப்போவுமே வந்து ஒரு 10 மணி மேலே தான் வந்து காஃபியே குடிப்பேன். ஏன்னா வந்து காலையில் எழுந்த உடனே எனக்கு குடிக்க டைம் இருக்காது. இவங்கள 2 பேரை பார்த்து அவங்கள வந்து அனுப்பிவிட்டுட்டு தான் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக உட்காந்து குடித்தா தான் எனக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். முடிச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து அரைச்சிட்டேன். அப்புறமா கல்லுப்பும் வந்து ஜாடியில் போட்டுட்டு பிரியாணி பண்ணுறதுக்காக நான் வந்து இப்போது 1/2 kg தான் பண்ண போகிறேன். 150 லிட்டர் தான் வந்து ஆயில் போட்டிருந்தேன். ஏன்னா ஃபிஷ் பிரியாணிக்கு வந்து ஆயில் வந்து ரொம்ப தேவை. பிரியாணிக்கு ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் வந்து அதிகமாக போட்டால் தான் வந்து பிரியாணிக்கு வந்து டேஸ்ட் இருக்கும். சரின்ட்டு வெங்காயமும் வந்து போட்டு விட்டுட்டு கையோடு வந்து ஃபிஷ்ஷும் வந்து எடுத்து வச்சுட்டேன் மேலே. அதுவும் வந்து ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஆயில் சூடானோடனே அதுவும் வந்து போட்டு முடிச்சுட்டு அது ஃப்ரை ஆகிட்ட பிறகு ஒன்று எடுத்து அப்படியே வந்து நான் வந்து ஹாட் பாக்ஸில் தான் மாற்றிட்டேன். இதுலேயும் வந்து துணியும் வந்து சவுண்ட் வந்துடுச்சு. சரி அதுவும் வந்து பாக்ஸுக்கு மாற்றிட்டு மிஷினும் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து பிரியாணிக்கு வந்து பார்த்தா வெங்காயமும் நல்லா வந்து வதங்கிடுச்சு. பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து வதக்க விட்டுட்டேன். ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் போடும்போதும் நம்மளுக்கு டைம் எடுத்து போட்டால் தான் வந்து பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா வந்து மிளகாய்த்தூளும் போட்டுட்டேன். கொஞ்சமாக மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், லைட்டாக வந்து கரம் மசாலா போட்டேன். சும்மா 1/2 teaspoon வந்து கரம் மசாலா போட்டுட்டு தண்ணி போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நல்லா வந்து அது கொதிக்கணும். ஏன்னா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிக்கணும். 1 லிட்டர் தயிரும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நான் வந்து 1/2 kg தான் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா வந்து கொதிக்கணும். இந்த மாதிரி கொதிக்கும்போது தக்காளி வந்து லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணுவேன் எப்போவுமே. அப்போ தான் வந்து கொஞ்சம் பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஒரு 20 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு நல்லா வந்து கொதிச்சிட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம வந்து எவ்வளோ அரிசி போடுறோமோ
நான் வந்து ஒரு படி தான் போடுறேன், 1/2 கேஜ் போடுறேன். நான் வந்து 1.5 லிட்டர் வந்து ஊற்றிருக்கேன் தண்ணியும் ஊற்றிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து மூடி வச்சிடலாம். அப்போ தான் வந்து நல்லா கொதிக்கிறப்போ தான் மீன் போடணும். லோ ஃப்ளேமில் வச்சு தான் மீன் போடணும். லோ ஃப்ளேமில் வந்து வச்சுட்டு மீன் போட்ட உடனே அரிசியும் வந்து ஊற வச்ச அரிசியும் வந்து ஆட் பண்ணிடணும். மீனை வந்து கொதிக்க வைக்கக்கூடாது, ஏன்னா வந்து மீன் உடஞ்சிரும். பார்த்து மெதுவாக பண்ணணும். எப்போவுமே வந்து ஃபிஷ் பிரியாணி வந்து ரொம்ப வந்து ஸ்லோவாக பண்ணணும் ஃபிஷ் பிரியாணிக்கு. அப்போ தான் டேஸ்ட்டும் இருக்கும். அப்புறமா ஓப்பன் பண்ணி சைடில் வந்து நடுவில் எப்போவுமே வந்து கரண்டி வச்சு இது பண்ணக்கூடாது. சைடில் வச்சு நான் மிக்ஸ் பண்ணி பார்த்தேன் தண்ணி இருக்கா அப்படின்ட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணியும் வந்து ட்ரை ஆகிடுச்சி. அப்படியே வந்து தம்க்கு வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி தான் இருந்தது. சூப்பரான சுவையான ஃபிஷ் பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சி. நாங்களும் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு இவரும் வந்து சாப்பிட்டுட்டு இவரும் கிளம்பிட்டாரு. சரி நானும் வந்து ரெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு ஒரு 6 மணிக்கா வந்து இருக்கிற பாத்திரம் எல்லாமே வந்து வாஷ் பண்ணிட்டேன். பாப்பாவும் வந்துட்டா, அவங்க பாட்டி வீட்டிலேருந்து அவங்களும் வந்துட்டாங்க. சரி அவங்களையும் வந்து பார்த்துட்டு இருக்கிற பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு ஷிங்க் எல்லாமே வாஷ் பண்ணி விட்டுட்டேன். அப்புறமா கையோட வந்து நானும் வந்து ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு தலை சீவிட்டு இருக்கிற துணி போட்ட துணி எல்லாமே எடுத்துட்டேன். காஞ்ச துணி நான் வந்து ஒரு 6 மணிக்கா வந்து வாங்கவும் சொல்லிட்டாங்க. ஊதுவத்திலாம் ஏற்றிட்டு நானும் வந்து பாப்பாவுக்கும் பால் கொடுத்துட்டேன். அவங்களும் குடிச்சிட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் நானும் தொழுது முடிச்சுட்டு சரி ஈவினிங் ஸ்நாக்ஸாக எதனா பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சிட்டே இருந்தேன். சரி பொங்கல்னாலே நாளைக்கு நம்ம வந்து வீட்டில் எதனா பொங்கல் பண்ணலாம் அப்படின்ட்டு பச்சரிசி இருந்தது வீட்டில். சும்மா கொஞ்சமாக எனக்கும் பாப்பாவுக்கும் இவருக்கும் மட்டும்தான் பண்ணேன். சிறுபருப்பு கொஞ்சமாக இருந்தது. சரி போட்டு பொங்கல் பண்ணலாம் அப்படின்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து சிறுபருப்பை வந்து நெய்யில் வந்து வறுத்துட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸு சும்மா வந்து கொஞ்சம் பண்ணுறனால ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு அப்புறமா 2 கிளாஸ் பால் ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து உப்பும் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக லைட்டாக வந்து உப்பு ஆட் பண்ணேன். ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து மூடி வச்சுட்டேன். சரி ஒரு 6 விசில் போகட்டும் அப்படின்ட்டு கையோட வந்து வெல்லமும் வந்து உடச்சி தண்ணியில் போட்டுட்டேன். அதுவும் கரைஞ்சிட்ட பிறகு பொங்கலில் ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு பிடிச்ச டேட்ஸ் மட்டும் வந்து நெய்யில் வறுத்து ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பிக் பாஸ் பார்த்துட்டே அப்படியே வந்து நாங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டுட்டு ஒரு 10 மணிக்கா வந்து பிக் பாஸ் பார்த்துட்டு இருந்தோம். பார்த்து முடிச்சுட்டு நாங்களும் வந்து தூங்க போயிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.